பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் வாழ்க்கையில தேவன் இனி வரும் நாட்களில் செய்யப்போகிற மேன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் மையமாக இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் முக்கியமாய் செய்ய வேண்டியதை பார்த்து அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் ஆசீர்வதிக்கப்பட போகிறது என்பதை பார்க்க போகிறோம். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் இரக்கமுள்ளவர், மனதுருக்கம் நிறைந்தவர். அவர் எல்லார் மேலும் மனதுருக்கமாய் இறங்கி கிரியை செய்கிற தேவன். அவரை போல இரக்கமுள்ள தேவன் அந்த பூமியில ஒருவரும் கிடையாது. 103ஆம் சங்கீதம் 3, 4, 5 வாசித்து பாருங்கள். அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி அவர் நம்முடைய பிராணனை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் நம்முடைய ஆயுசு நாட்களை திரும்பவும் வாழ வயதை போல மாற்றுகிறார். பிரியமானவர்களே, நன்மையினாலே வாயை திருப்தியாக்குற தேவன். காரணம் என்ன? நம்மேல் அவர் இரக்கம் வைக்கிறார். சிறையிருப்பின் மத்தியில தான் மீகா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் ஒரு திடமனதை, தைரியத்தை, ஒரு புதுப்பித்தலை கொண்டு வருகிறார். ஏதாகிலும் பாவம் ஒரு சிறையிருப்பாக இருக்கலாம், பாவம் உங்களை சிறைப்படுத்தி இருக்கலாம், பிசாசுடைய போராட்டம் உங்களை சிறைப்படுத்தி இருக்கலாம், சில ஜென்ம சுபாவங்கள் உங்களை சிறைப்படுத்தி இருக்கலாம், சில தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனை விட்டு பின்மாறி போற காரியங்கள் உங்களை சிறைப்படுத்தி இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ ஜனங்களுடைய காரியம் உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதன் நடுவிலே உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். உங்களுக்காக அவர் இறங்குவார், அக்கிரமங்களை மன்னித்து பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுவார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்ய வேண்டும்? மன்னிப்பு கேட்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். இளைய குமாரன் திரும்பி வந்த பொழுது அவனை தகப்பன் ஓடி சென்று அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவன் மேல் மனது அவன் வாழ்க்கையை திரும்ப ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். நமக்கும் தேவன் இறங்குவார், நம் பாவங்களை மன்னிப்பார். நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பாவம் இருக்கலாம், கணவன் மனைவிக்குள், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்குள் பாவம் இருக்கலாம், கீழ்ப்படியாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு போதை அடிமைத்தனம், ஏதோ ஒரு பாவ அடிமைத்தனத்தில் இருக்கலாம், கீழ்ப்படியாமல் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், தேவன் மனம் இறங்குவார். தேவன் உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகள் வாழ்க்கை திரும்ப கட்டி எழுப்புவார். பாவம் இனி மேற்கொள்ளாதபடி, ஜெயிக்காதபடி தேவன் சிலுவையில எல்லாவற்றுக்கும் அவர் முடிவை கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்கள் 106ஆம் சங்கீதம் 44, 45, 46 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த இக்கட்டுகளிலே தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஜெபம் கூப்பிடும் பொழுது தேவன் மனம் இறங்கி அவர்களை சிறைப்பிடித்தவர்கள் கையிலிருந்து விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காய் தேவன் இறங்குவார். இன்றைக்கு ஜெபம் தேவ சமூகத்திலிருந்து இரக்கத்தை கொண்டு வரும். கண்களை மூடி ஜெபிப்போமா? உங்கள் வாழ்க்கையில தேவன் திரும்பவும் மனம் இறங்குவார், திரும்ப உங்கள் பிள்ளைகளுக்காக இறங்குவார், திரும்பவும் உங்களை கட்டி எழுப்ப இறங்குவார், திரும்பவும் ஊழியம் செய்ய இறங்குவார், திரும்ப உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பிக்கும்படி இரக்கம் வைப்பார். நீங்கள் இப்பொழுது கண்களை மூடி கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். பரலோக பிதாவே, திரும்ப எங்கள் மேல் இரக்கமுள்ளவராய் இருக்கிறவராய் வெளிப்பட்டதற்காய் நன்றி. ஜெபிக்கிற அத்தனை பேரை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், வாலி பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதுவரைக்கும் இருக்கிற எல்லா சிறையிருப்பின் நாட்கள், பாவ நாட்கள், அடிமைத்தன நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வரட்டும். மனம் திரும்ப வேண்டியதில் மனம் திரும்பட்டும். உம்மை கிட்டி சேர, நெருங்கி வர, உம்மை பற்றி கொள்ள ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரை நீர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதியும். திரும்ப எங்கள் மேல் இரக்கம் வைத்து எங்கள் வாழ்க்கையை புதுப்பித்த ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் ஒரு மறுமலர்ச்சி வரட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் மறுபடியும் இறங்குவார். கவலைப்படாதிருங்க.